ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் டு சுவையின் சந்திப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பிரெட் உப்புமா தான். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இங்கே ஷோ ஆகுது இல்லையா, அது மட்டும்தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நான் அடுப்பில் பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உளுத்தம் பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா நான் கருவேப்பிலை சேர்த்து இது 3ம் நல்லா தாளிச்சுக்கிறேன். இது 3ம் நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நம்ம இங்கே வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுட்ரு சேர்ப்போம். நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை பரட்டி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது நான் இதை சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.